வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி பஜ்ஜி. ஈவினிங் டீ கூட பஜ்ஜி சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த பஜ்ஜிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2 விதமான பஜ்ஜி, ஒன்று வாழைக்காய் பஜ்ஜி, ஒன்று வந்து மிளகாய் பஜ்ஜி. அதுக்கு வாழைக்காய் 2, மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மிளகாய் வந்து பார்த்து வாங்கணும், இந்த மாதிரி இருக்கும் பஜ்ஜிக்கு மிளகாய். கடலை மாவு 2 கப், அரிசி மாவு 1/4 கப், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு 1 டீஸ்பூன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயும் மிளகாயும் கட் பண்ணிக்கணும். பஜ்ஜி செய்கிறதுக்கு அது கட் பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தோலை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக தோல் எடுத்துக்கோங்க. வாழைக்காயில் இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைசர் இருக்கும் இல்லையா, ஸ்லைஸ் பண்ணுறது, இதில் ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. இவ்வளோ திக்காக இருக்கணும், ரொம்ப மெலிசாக போட்டுறக்கூடாது, இவ்வளோ திக்கு இருக்கணும். பாருங்கள், வாழைக்காய் ஸ்லைஸ் போட்டாச்சு. ஸ்லைஸ் போட்டதை உடனே வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மிளகாவை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகாவை இந்த மாதிரி நடுவில் ஒரே ஒரு கீரல் போடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக எண்டு வரையும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான், நடுவில் மட்டும் போடுங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்டீங்கன்னா இந்த உள்ள விதையை எடுக்க வேண்டாம். காரம் கம்மியாக தான் சாப்பிட்டிங்கன்னா இந்த உள்ள விதையை எடுத்துருங்க. இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும். நான் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இப்படி லைட்டாக கையை விட்டு பண்ணாலே வந்துடும். ஃபுல்லாக எடுக்க முடியலனாலும் கொஞ்சமாச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப காரம் தெரியாது. இப்போ உங்களுக்கு காரம் சாப்பிடுவீங்கன்னா இதை எடுக்க வேண்டாம், அப்படியே செய்யலாம். உள்ள விதையை எடுத்துகிட்டு இப்படி இப்படி சும்மா இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வாழைக்காயும் மிளகாயும் கட் பண்ணி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜிக்கு. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். மிளகாய்த்தூள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும் காரம். உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இவ்வளோ திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம் பஜ்ஜி போடுறதுக்கு மாவு. பாருங்கள், பஜ்ஜி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு சும்மா ஒரு ட்ராப்ஸ் எடுத்து அதில் போட்டு பாருங்கள். இப்படி போட்டோடனே மேலே வரணும். இப்போ வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குது எண்ணெய். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு பஜ்ஜி போடுங்க. இப்போது நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். ஒரு ஸ்லைஸ் வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி மாவில் வந்து ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படணும் மாவில். அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாவை போட்டுக்கலாம். அதே மாதிரி மிளகாவும் நல்லா வந்து மாவில் எல்லா சைடும் படணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ண வேணாம். அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஃபாஸ்ட்டோ ஸ்லோவோ பண்ணாதீங்க. அப்படியே மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க பஜ்ஜியை. எதுவுமே பண்ண வேண்டாம். பாருங்கள் சுற்றி கொஞ்சம் கலர் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பஜ்ஜியை. இந்தமாரி நல்லா உப்பி வரும் பாருங்கள். எப்படி உப்பி இருக்குது. மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஹீட்லேயே. பாருங்கள் இன்னொரு சைடும் வந்து நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த பபுள்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கம்மியாயிடும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜியை நீங்கள் சூடாக ஈவினிங்கில் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உள்ளே. இதே மாதிரி செஞ்சிங்கன்னா இவ்வளோ சூப்பராக நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த பஜ்ஜி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.